ஹாய். ரவையே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த ஒரு மெத்தடில் ரவை வச்சு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை தண்ணி கொதி வந்ததும் அதில் போட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ கை தொடுற அளவுக்கு சூடு வந்ததும் ஒரு டைம் கூட நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கையில் ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை எல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ ஆவியில் வேக வைக்கும்போது ஒரு 10 மினிட்டு வெந்தாலே போதும். இப்போ மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உருண்டைங்க எல்லாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வத்தல் மிளகு, இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லாவே கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு போட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ரவா ரோல் எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து விட்டு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.